கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்பாய் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசுவுடைய சீடர்கள் அவரை குறித்து எழுதப்பட்ட வேத வசனத்தை அறிந்திருந்தார்கள். இயேசு சொன்ன வசனத்தை விசுவாசித்தார்கள். நாம் இயேசுவுடைய சீடர்களாய் இருந்தால் நாம் தேவனுடைய வசனத்தை அறிந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். அந்த வசனத்தில் இருந்து ஆண்டவர் நம்மோடு பேசும்போது அதை விசுவாசிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நம்முடைய கையில் எழுதி கொடுத்திருக்கிறார். இதை நாம தேடி தேடி வாசிக்கிறோமா? இந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணி இருக்கிறோமா? இந்த வார்த்தையை தியானிக்கிறோமா? இந்த வார்த்தையை யோசிக்கிறோமா? இந்த வார்த்தையின்படி வாழ நாம் பிரயாசப்படுகிறோமா? இது எல்லாத்தை விட முக்கியமானது, அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோமா, நம்புகிறோமா? இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை பின்பற்றேன்னு சொல்றாங்க, ஆனால் அவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறது இல்லை. நிறைய பேர் பைபிளை இரவு பகலாக வாசிக்கிறேங்கிறாங்க, ஆனால் பைபிளை விசுவாசிக்கிறது இல்லை. நீங்களும் நானும் இயேசுவுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். நம்பணும், மனசார நம்பணும், சந்தேகம் இல்லாமல் கடவுளோட வார்த்தையை நம்பணும். அப்படி நம்பும்போது அந்த கடவுளின் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை கொண்டு வரும், ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை வாசியுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், மனதிலே பதித்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலே அவர் சொன்ன வசனத்தை விசுவாசியுங்கள். அப்போ ஆண்டவருடைய வாயில இருந்து வர்ற வார்த்தைக்கு பேர் கிரேக்க மொழியில் ரேமா அப்படின்னு சொல்லப்படுகிறது. நம்ம கையில் இருக்கிற பைபிளுக்கு பேர் லோகோஸ், அப்படின்னா எழுதப்பட்ட தேவனோட வார்த்தை. இந்த எழுதப்பட்ட தேவனோட வார்த்தையை நீங்களும் நானும் தினமும் வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவரே இந்த வார்த்தையிலிருந்து என் கூட பேசுங்கன்னு கேட்கும்போது, அந்த எழுதப்பட்ட வார்த்தையை நாம் வாசிக்க வாசிக்க தேவன் பேசுகிற அவருடைய வார்த்தை நம்முடைய மனதிலே, நம்முடைய இருதயத்தில் நம்மோடு இடைப்படுகிறதை நாம் உணர்வோம். ஆகவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய எழுதப்பட்ட வார்த்தையை வாசிக்கிறோமா? ஆண்டவரால் பேசப்படுகிற வார்த்தையை விசுவாசிக்கிறோமா? நமக்கு முன்னால இருக்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி. அப்படி நாம் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் அதற்குரிய பலனை நிச்சயமா நம்ம வாழ்க்கையில தருவார். எனவே நமக்கு பேரே விசுவாசிகள். கடவுளின் வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். ஆமென்.